ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் சம்பிள் கைஸ். இது ஒரு நல்ல கேம், சூப்பரான கேம். இது என்ன பண்ணணும்னா ஒரு பார்க்கோர் மாதிரி இருக்கும். அதில் நம்ம தாண்டி போகணும். அவ்வளோதான். அதான் 3 மேட்ச் விளாட போகிறோம். நிறையா பேருக்கு இது தெரியும், ஆனாலும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து வீடியோக்குள்ளே போவோம். அப்புறம் ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து இது எப்போ வரும்னு எனக்கே தெரியாது, அதனால் எனக்கு தெரியாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப், லைக் முக்கியமாக பண்ணிடுங்க. அடுத்து வேறு என்ன கேம் போடலான்னு கூட சொல்லுங்கள், போடுவோம். கேமுக்குள்ளே போகலாமா? வாங்க போவோம். அடுத்து ஸ்கின் இந்த மாதிரி இருக்குன்ட்டு நீங்கள் ப்ரோ பிளேயர் நினச்சிக்காதீங்க. நான் ஒரு மீடியமான பிளேயர். இவ்வளோ பெரிய ஸ்கின் வச்சுருக்கேன், பெரிய பிளேயர்னு நினச்சிக்காதீங்க. சும்மா ஸ்பின் பண்ணும்போது கூட இந்த இதெல்லாம் வரலாம். ஸ்பின் பண்ணும்போது டோக்கனை வச்சு ஒரு ஸ்பின் தான் பண்ணி அதுக்கு இது கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அதெல்லாம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ இருந்து அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து மிஸ்டர் பேஸ்ட் ரவுண்டாக விளாண்டுருக்கீங்களா கைஸ்? நான் கஷ்டப்பட்டு 1 நாள் முடிச்சு, அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது முடிக்க. இப்போ பாருங்க, நான் ஃபஸ்ட்டு டேலே போவேன். பார்க்குறீங்களா? இப்படி ஆகிப்போச்சு. இப்போ பாருங்க, நடுவில் பூந்து போகக்கூடாது. ஆனால் இப்படி போயிட்டு அப்படி வந்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே எதிர்பக்கம் தான் போவேன், ஏன்னா அப்படி ஈஸியாக தள்ளி விட்ருவாங்க. அந்த பக்கம் போனோம்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாகிருக்கும். அடுத்து இந்த லேசர்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை கைஸ். அப்படி ப்ரோ பிளேயர் மாதிரி வந்தேன்னா, ஏன்னா நான் ப்ரோ பிளேயர் இல்லை, அதான் ப்ரோ பிளேயர் மாதிரி வந்தேன். ஏன்னா ப்ரோ பிளேயராக இருந்துச்சு நான் இப்படி வந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதே இடத்துக்கு வந்து சூப்பர். அப்படியே 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 போ 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 போ. என்னண்ணா நாங்களாம் லேசரில் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்தீங்களா? இந்த ரவுண்டு நான் கொஞ்சம் டைம் பழைய பிளேயரு ஸ்டம்பிள் கேஸில். இப்போலாம் நான் பிளேயர் அவ்வளோ பண்ணுறதில்ல, ஆனால் முதல்ல நான் சூப்பராக விளாடுவேன் ஸ்டம்பிள் கேஸ். அப்போலாம் எனக்கு ரொம்ப இந்த ஸ்கின் தான் கொடுப்பாங்க. இப்போ தான் தாராளமாக அள்ளி கொடுக்குறாங்க, எதுக்குன்னே தெரில. பார்த்தீங்களா, இந்த ஸ்கின்னில் என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நல்லா இருக்கா? ஆனால் அதில் ரூபா கூட போட்டதில்லை, நான் போட்டதில்லை. ஒரு வழியாக குவாலிஃபை ஆகிட்டோம். அடுத்து போகணும் டக்குன்னு. இவன் இந்த ஸ்கில்லாம் இருக்கா இதில்? நான் பார்த்தது இதில் இந்த ஸ்கில்லாம் எனக்கு கிடச்சதே இல்லை. இருக்குமோ தெரியல, நிறையா இருக்குது. ஆனால் என் பழையடி ஜஸ்ட்டு மிஸ். இவெல்லாம் பாவம் கைஸ், பாவத்துலேயும் பாவம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அடுத்த மேட்ச் போகிறதுக்கு யோசிப்பேன். அடுத்து நம்ம இப்போ 3 மேட்ச் தான் விளாட போகிறோம். 3 மேட்ச் எத்தனை க்ரௌண்ட் வர போகுதுன்னு தெரில. அந்த 3 க்ரௌண்ட் கூட வரலாம். எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கன்ஃபார்ம் ஒரு க்ரௌண்ட் வந்துடும். அது வந்துடும். ஒரு க்ரௌண்ட் வராமலாம் இருக்காது 3 மேட்ச்சில். ஆனால் சில நாள் வராது, அதை பற்றி பேசக்கூடாது. இப்போ நான் ஒரு க்ரௌண்ட் வாங்காமல் முடிக்க மாட்டேன். அதுக்குன்னு ஒரு க்ரௌண்டு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வாங்கிட்டோம்னாலும் முடிக்க மாட்டேன். 3 ரவுண்டு விளாண்டுட்டு முடிச்சிடுவேன். 3ஆவது ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தோற்றா கூட எனக்கு தெரியாது. அப்புறம் இதுவா 8 பேர் குவாலிஃபையரில். இது எனக்கு ஒரு அன்லக்கியான ரவுண்டு. எனக்கு எப்படிலாம் போகணும், என்னெல்லாம் போகணுன்னுலாம் தெரியும், ஆனால் ஒரு அன்லக்கியான ஆள் நான் இந்த இந்த இதில் மேட்ச், இந்த ஆப்பில் மட்டும். சொன்னேண்ணா எதுக்குன்னே தெரியாமல் இப்படி ஆகும். இதுக்கு நம்ம இப்படியே போயிடலாம் ப்ளீஸ். அப்படி போகிறதுக்கு இப்படி போகிறது ஏதோ மேல். அப்புறம் லைக் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுங்க, ஃப்ரீ தான், ரொம்ப ஃப்ரீ. சப்ஸ்கிரைப்பும் ஃப்ரீ தான். பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு தான் லைவ் போட முடியுன்றாங்க. எங்கிட்டு போக. அதனால் 50 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நான் லைவ் போடுவேன். ஜஸ்ட்டு மிஸ். ஆனால் அந்த பீஸா இருக்குன்னே தெரியாது, அது வேறு விஷயம். என்ன அது? இதில் ஒரு ட்ரிக் தெரியுமா? அந்த மேலே அடிக்கிறதுல, அதில் நீங்கள் தாராளமாக அப்படி மேலே ஏறி போகலாம், ஒன்றுமே ஆகுது. வேணும்னா நான் போய் காட்டவா? இது தள்ளி விட்டாங்க, பிளான் பண்ணி தள்ளி விட்டாங்க. இந்த வாட்டி இதையும் தள்ளி விட்டு, அந்த பொம்மை தான் தள்ளி விடுது கைஸ், மற்றபடி எதுவுமே தள்ளி விடல. இந்த பொம்மை மட்டும்தான். இந்த வாட்டி பொம்மை வந்துச்சா சொன்னா,
அது நல்லா எலிவேட் தான் பண்ணி விடும், ஸ்பீடாக போகும். ஸ்பீடை லைட்டாக குறைச்சி விடும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, 4வது ஆளாக குவாலிஃபை ஆகிட்டேன். 6 அடுத்து 2 பேர் அடுத்து போடுங்க. டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க எல்லோரும், அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு அப்புறம் க்ரோன் தான். 2வது ரவுண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டிட்டேன்னா 90% க்ரோன் தான் அடுத்த ரவுண்டு. ஏன்னா எல்லாமே பாட்டாக இருக்காங்க, பார்த்தோன்னே தெரியுது. நான் ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணலையா, அதனால் அக்கௌண்ட்டுக்கு பாட்டாக வருது. அப்புறம் லைக் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுங்க. இப்போ அடுத்து இது டிஸ்கோ. இது நான் விளாடதே இல்லை, எப்படி விளாடணும்? அதாவது இந்த ரவுண்டா? இதில் உங்களுக்கு நான் ஒரு ட்ரிக்கு சொல்லி தருவா. எப்பவுமே இந்த பச்சையில் போய் நின்றுக்காங்க. இது இங்கே நின்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேச்சு ரேராக மட்டும்தான் அதில் போடுவாங்க, மற்றபடி எப்போவுமே மற்றதில் தான் போடுவாங்க. வேணா பாருங்கள், கூட இருக்கிற முக்கால்வாசி பேர் அங்கே தான் நிற்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிளேயர் தான் போல் அவங்க 2 பேரும். இப்போ அது போல் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறேன், எல்லோரும் அங்கே தான் நிற்கிறோம். போயிட்டாங்க ஒருத்தனும். போடுங்க, அடிச்சாதான். தவி போடுங்க, எனக்கு தான் க்ரௌண்டு போடுங்க. க்ரௌண்ட் தான் ஃபஸ்ட்டு ரவுண்டே க்ரௌண்டு. எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ரவுண்டு க்ரௌனு. ஐயோ 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 நானா வேறு பேர் கிடைக்கல, அதான் இந்த பேரை வச்சு விட்டேன் கேமில். இப்போ அடுத்த மேட்ச் போயாச்சு. இப்போ இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு க்ரோன் வர்றது கஷ்டம். ஏன்னா என் பேட்ச் தான் லக் இருக்கும், எப்போவுமே லக் இருக்கிறதுலாம் கேட்கக்கூடாது. எனக்கு அந்த மிஸ்டர் பீஸ் ரவுண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லோரும் தூத்துருவாங்க, வெறும் 11 பேர் தான் வருவாங்க வந்தால். அடுத்து அப்படியே போகணும். அப்புறம் லைக் போட்டிங்களா? போட்டுருங்க, அவ்வளோதான், போட்டுருணும். அப்புறம் என்ன ரவுண்டு வரப்போகுது? இந்த ரவுண்டு சூப்பரான ரவுண்டு கைஸ். இந்த சூப்பரான ரவுண்டு, நல்ல ரவுண்டு, வல்ல ரவுண்டு. இதை நம்ம ஜம்ப் பண்ணி போகிறது தானே? அதே தான். இது பாருங்களே, ஒரு ஸ்கின், பெரிய ஸ்கின் வச்சு அது ஃபஸ்ட் ரவுண்டே தோற்றும் போல். காலி. எவ்வளோ இந்த பவர்லாம் யூஸ் பண்ணுறேன். நான் அந்த ஆக்டிவாக இருந்ததுனால அந்த பவர் என்கிட்ட ஒன்று கூட இல்லை. வேணும்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணி வாங்குவோம். அத்தாடி ஒருத்தனை பார்த்துக்கிட்டு நான் இங்கே வந்துட்டேன். எப்படி இதுன்னா இந்த கலரில் இருக்குது? ரொம்ப தூரம் தூக்கி போடுமால. சரி பார்ப்போம் வாங்க. ஆமாம், ரொம்ப தூரம் தூக்கி போடுது. இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், சால்ட்டு வாட்டர் கைஸ் இதெல்லாம். ஐயோ இதுவா? இது இந்த தூரம் மாட்டிட்டேன். எப்படி இந்த வாட்டி லக் ஒர்க் ஆகிடுச்சு கைஸ். ஆனால் பிளேயர் இருக்காங்க, எனக்கு அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அது ஒரு நார்மல் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுலே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கின் கொடுப்பாங்க. இந்த மூலையில் லெஃப்ட் சைடு மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடைசியில் ஒரு நார்மல் ஸ்கின் இருக்கும். அவங்க ப்ரோ பிளேயர் மாதிரி தெரியுது பார்க்கும்போது. இது என்ன ரவுண்டு? இது ஈசிபிசி. நம்ம மாட்டுக்கு நிற்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லோரும் டக்குன்னு ஒரு இதாகிக்குவாங்க. நம்ம மாட்டுக்கு நின்றோம்னா போதும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெக்கு அவனுக்கா? இப்போன்னு அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அங்கே இருக்கு பாருங்க, அதான் அது கன்ஃபார்மு தான். சொன்ன மாதிரியே போயிட்டாங்க. எப்பட்றா எப்பட்றா கண்டுபிடிக்கிறீங்க டக்குன்னு? அப்படியே நேராக போங்களா? நேராக தான்டா இருக்குது. இல்லை நேராக இல்லை, எனக்கு அது மட்டும் தெரியும். பார்த்தீங்களா? நான் சொன்னது தான், நேராக போயிருக்கலாம். அதை விட்டு சைடில் திரும்பிக்கிட்டு எதுக்கு? பார்த்தீங்களா, 8 பேர் ரவுண்டு வின்னு. இந்த வாட்டி க்ரோன் வந்துடும் போலையே, வந்துட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு ப்ரோ பிளேயர் இருக்கான், இங்கே யாரும் நோட் பண்ணல, ஆனால் நான் நோட் பண்ணேன். ப்ரோ பிளேயர் தான் இந்த வாட்டி. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் க்ரோன் அடிப்பேன். பாருங்க, நான் சொல்லுவேன், நார்மல் ஸ்கின் தான் க்ரோன் அடிப்பேன். இந்த ரவுண்டை தான் அங்கே நிற்கிறான் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுப்பாங்களா அந்த ஸ்கின்னு.
அவன் அதான் இங்கிட்டு ஓடியான் பாரு. நம்ம மட்டும்தான் லெஃப்ட் சைடு, மற்ற எல்லாரும் ரைட் சைடு. இல்லை இன்னொருத்தங்க வரையான். நம்ம தான் ஃபஸ்ட்டு ஓடுங்க. தள்ளி விட்டாங்க. ஆஹா போயிட்டேன் பார்த்தீங்களா அந்த நார்மல் ஸ்கின்னு. சொன்னது தான் நடந்துச்சு. எப்படி சொன்னது தான் நடந்துச்சா? அடுத்து என்ன கேம் கைஸ் பண்ணலாம் சொல்லுங்கள், போடுவோம். நல்ல கேம் ஏதாவது சொல்லுங்கள், போடுவோம். சொன்னேன் போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஹாயா இருந்தேன். ஏன்னா எனக்கு எப்பயும் அங்கே கிராஷ் பண்ணி போயிட்டே, நம்ம இப்போ தான் கிராஷ் பண்ணோம். அதனால தான் சொன்னனா. அடுத்து அப்புறம் வாங்க அடுத்த ரவுண்டு போவோம். அப்புறம் லைக் பண்ணிட்டீங்களா, ஷேர் பண்ணிட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுங்க. அதாவது ஒரு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு கொஞ்சம் பேசுனது காணாமல் போச்சு. திரும்பி நான் பேசிக்கிருக்கேன். அடுத்து இதான கடைசி மேட்ச்சு ரவுண்டு. இந்த மேட்ச்சு ஆமாம் இதுதான் கடைசி மேட்ச்சு. இதான கடைசி மேட்ச்சு. பார்ப்போம். இதான 3வது ரவுண்டு. ஆமாம் 3வது ரவுண்டு. 3வது மேட்ச்சு. அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு 3 மேட்ச் தான் விளையாட போகிறோம். ஏன்னா 3 மேட்ச்சுக்கு 15 நிமிஷம் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணேன், அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போலாம் வாங்க போயிடும். இந்ததா நான் உண்மையை சொல்கிறேன். இதில் நான் ஒரு வாட்டி கூட குவாலிஃபை ஆனதில்லை. நான் உண்மையை சொல்லிட்டேன். நான் அப்போ எவ்வளோ பெரிய பிளேம் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த வாட்டி குவாலிஃபை ஆயிடுவேன். நான் யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கேன். அதனால் ஒரு லக்கு வரும் பாருங்க. நான் உண்மையிலே ஒரு வாட்டி கூட குவாலிஃபை ஆனதில்லை. இந்த ட்ரிக்கெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சும்மா போகிறேன் ட்ரிக்கு. ஓகே நல்லா இருக்கு, நம்மளும் அப்படியே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் வாய்ஸ் எப்படி இருக்குது, கேவலமாக இருக்கா? குறைன்னு சவுண்டு வந்துச்சா, வருதா? மைக்கு இந்த ஹெட்ஃபோன் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில கரெக்டாக. அதனால் அப்புறம் போகலாம் ரைடு அப்படி அவ்வளோதான் கைஸ். அவ்வளவுதான். போடா ஏமா போடாடி, டக்குன்னு போ அவ்வளோதான். ஜம்ப்புன்னு போடா வீட்டியம் பார்த்தீங்களா, சொன்னவனே போகிறேன். இப்படி போட ஏன்டா கேட்குறேன். எதுக்கு இந்த வாட்டி போக மாட்டியான்னு நினைக்கிறேன். சொன்னதா, ஏன்னா ஏற்கனவே நான் லான்ட்டு ரெக்கார்டு பண்ணிக்கிறேன். அதனால் அப்படி தான் இருக்கும். அடுத்து என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள் கைஸ், போடுவோம். இந்த இடம் வந்துட்டு அடுத்து டம். ஆஹா என்ன லக்கு லுக். செக் பாயிண்ட் பிடிக்கல. செக் பண்ணி ஐயோ அந்த இடத்துலேருந்து வரணுமா? இல்லை, நல்ல வேலை. கிராஷ் பண்ணாலே செக் பாயிண்ட் வந்துடுது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அந்த இடம்லாம் அங்கே இதாகிருக்கும். அப்படின்னாலும் குவாலிஃபை ஆகிருக்க மாட்டேன், நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். அதை தள்ளி விட்டாங்க. இது என்ன, அது எதுக்கு கொடுத்துங்க? தள்ளி போகிறதுக்கு. இல்லாட்டியும் போகலான்னு ட்ரை பண்ணால் அது தட்டி விடுது. என்ன அதை கேட்குறேன். இப்போ தவலான்னு பார்த்தா அது அங்கிட்டு போகும். அப்புறம் எதுக்கு அது கேட்குறேன். இந்த வாட்டி போயிடலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இந்த காற்று புல் பண்ணி விடுறது இன்னும் கொஞ்சம் தள்ளி புல் பண்ணி விட்டு தான் யாரும் போயிருப்போம். இப்போ பாருங்க கன்ஃபார்ம். இந்த வேலி சைடில் இருக்கு போல கைஸ், நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். வந்துட்டோம். இங்கே தான் இருக்கா? இது தானோம்னா போதுமா? நான் எங்கேயோ இருக்குன்னு நினச்சி இதுதான் ஃபஸ்ட்டு இது நினச்சி வந்துக்கிட்டேன் கைஸ். ஆனால் ஈஸியாக இருக்குது, ஈஸி பீஸி. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். டைம் நம்ம ரவுண்ட் டைம் முடிஞ்சா முடியலையா? இன்னும் இங்கெல்லாம் இருக்கேன் கைஸ், இங்கெல்லாம் நிற்கிறாங்க. 16 பேருக்கு போயிட்டோமா? 16 பேரில் எப்பயாச்சும் தான் குவாலிஃபை ஆவாங்க. இப்படி பேசுகிறது சவுண்டு நல்லா இருக்கா, இல்லை இப்படி பேசுகிறது சவுண்டு நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்கள் கைஸ். நான் இப்படி தான் வச்சு பேசிக்கிறீங்க.
இப்படி வச்சு பேசணும்னாலும் சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். ஓ, இந்த ரவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவுண்டு. ஆனால் இது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஒரு நல்லா ஒரு ஒரு எமௌண்ட் இருக்குதுன்னு காமிக்கலான்ட்டு வந்தேன். அதுக்குள்ளே ஒரு சம்பவம் இருந்துச்சா தாண்டனா இங்கே வந்தேன்னா அடுத்து அந்த படுக்கிற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை அதை போட்டு இப்படி படுத்துருப்போம் அப்படின்னு நினச்சி இப்படி அமுக்குனேன். ஒருத்தர் வந்து அந்த வெடியை போட்டுவிட்டேன். அந்த வெடி வெடித்து நான் தள்ளி போய் எலிமினேட் ஆகிட்டேன். அவ்வளோதான் கைஸ், 3 ரவுண்டு அதில் ஒரு க்ரௌண்ட். ஓகே கைஸ், பை பை, see you later, take care, bye bye, see you later guys.